இன்னைக்கு நான் கல்யாணத்துல வைக்க போற 1,00,000 மொய்யும் 10 சவர நகையை பத்தி தான் ஊரே பேச போகுது. ஏய் நீ என்ன கிளம்பாம இருக்கா? நான் முன்னாடி போறேன், நீ டக்குன்னு கிளம்பி வாங்க. எப்பா இந்த நகை மொய் காசு எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்ட கல்யாணத்துக்கு போற? ஆமா ரைட்டு. நீ மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உன் கையில இருக்கிற மொய் பணம் அப்புறம் இந்த கிஃப்ட் இது எல்லாத்தையுமே மண்டபத்தோட வாசையிலேயே தேர்தல் பறக்கும்படி இருக்கு இல்லையா, பறிமுதல் பண்ணிடுவாங்க. அடி ஆத்தாடி, என்னடா அப்படி சொல்ற? என்னப்பா நீ இந்த எலெக்ஷன் டேட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே இந்த தேர்தல் விதிமுறைகள் இருக்கு இல்லையா அதை அமல்படுத்திடுவாங்க. இது வந்ததுக்கு அப்புறம் யாருமே ரொக்கமா 50,000 பணத்துக்கு மேல கையில எடுத்துட்டு போக கூடாது. அப்படியே மீறி எடுத்துட்டு போனீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபை கையிலே கொண்டு போகணும். இப்ப நீ கல்யாணத்துக்கு போற இல்லையா, இதுக்கான இன்விடேஷனை மறக்காம எடுத்துட்டு போ டாடி, இல்லைன்னா மாட்டினேன். ஐயோ அந்த இன்விடேஷன் வேற எங்க வச்சேன்னு தெரியலையே. ஏடா பாத்துக்கிட்டே நிக்கிறேடா, எடுத்து கொடுத்தானடா. டாடி நீ மட்டும் இந்த இன்விடேஷன் எடுத்துட்டு போல உன் கையில உள்ள எல்லா பொருளையுமே பறக்கும்பட பறிமுதல் பண்ணிடுவாங்க. இது என்ன டாடி, பாவம் நேத்து யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும்னு கையில அமௌண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்களையே பறிமுதல் பண்ணிட்டாங்க. நீ எல்லாம் ஏமாத்துறோம், பாத்து போ டாடி.